இங்க சோழன் ஒரு பக்கம் கவுன்சிலிங்ல வச்சு இந்த மாதிரி எனக்கும் நிலாக்கும் வந்து செட்டே ஆகல. அது மட்டும் இல்லாம நான் ஒரு பொறுக்கி, இவங்க ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்க என் கூட வாழ்றது கண்டிப்பா அவங்களுக்கு ஒத்து வராது, தயவு செஞ்சு அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம நாங்க ஏதோ வந்து விருப்பப்பட்டு தேவையில்லாம கல்யாணம் பண்ணிட்டோம், இந்த கல்யாணம் எங்களுக்கு செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா அந்த கவுன்சிலிங் நடத்துறவங்களுக்கு புரிய வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் இவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அங்க ஃபார்ம்ல எழுதி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்க நிலாவும் சோழனை ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க. பட் ஆனால் அது என்ன ரியாக்ஷன், அவங்க எதுக்காக இப்படி கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஆனா இன்னொரு பக்கம் சோழன் தான் இந்த டைமும் நிலாவை வெறுப்பேத்தி பார்க்கணும்னு நினைச்சிருக்காரு. சொல்லப்போனா இப்படிலாம் பண்ணாலாவது நிலா தான் பக்கம் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவோட தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிலாவும் இந்த விஷயங்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரியே தெரியல, அவங்க ரொம்பவே கேஷுவலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல இந்த பக்கம் என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்த இங்க சேரன் கேட்கிறாரு. ஆனா அதுக்கு சோழனும் நிலா ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க சொல்லி பேசியாச்சுன்னு, இதுக்கு மேலே அவங்க டிவோர்ஸை வாங்கிட்டு அவங்க விருப்பப்படி இருக்கலாம்ல, நானும் எவ்வளோ நாள் தான் இழுத்து பிடிக்க முடியும், எனக்கு அவங்க கூட வாழணும்னு ஆசை தான், பட் ஆனால் அவங்களுக்கு தான் என் கூட வாழ விருப்பம் இல்லைல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லி சோழன் ஒரு பக்கம் கண்ட மெனுக்கு பேசிட்டு இருக்காரு. அதை பேசி முடிச்சுட்டு அவரும் அங்கிருந்து கிளம்புனதுக்கப்புறம் இங்கே நடேசனுக்கும் டென்ஷன் ஆகிடுது. இங்கே நடேசனும் சோழன் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக இங்கே சோழனை ஃபாலோ பண்ணுறாரு. ஃபாலோ பண்ணி சோழன் போகிற ரூட்டில் போய் நின்று வழிமறித்து சோழன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருடா, பொண்ணுங்க விஷயத்தில் நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி ஈகோ பிடிச்சிட்டு இருக்காத, அது மட்டும் இல்லாமல் நீ இப்படிலாம் வந்து பிகப் பண்ணுறதுனால அந்த பொண்ணு திரும்பி உங்ககிட்ட வந்துடும் நினைக்காத, அது நடக்க வாய்ப்பே இல்லை, நீ தான் இறங்கி போகணும், நீ பண்ணுற விஷயம் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி நடேசன் ஒரு பக்கம் சோழனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் அவர் என்னதான் சொன்னாலும் இங்கே சோழனுக்கு சுத்தமாக அந்த விஷயம் புரியவே இல்லை. அவரும் இல்லை நான் போயிட்டு இருக்க ரூட்டு கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு, இதையே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இங்கே இவர் ஒரு பக்கம் ரொம்ப தெளிவாக இந்த முடிவை ரொம்ப தீர்க்கமாக எடுத்துட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு சைடு நிலாவோட மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சேரனும் டைரக்டாக நிலாவை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களும் இல்லைண்ணே, சொல்லப்போனால் எனக்கும் சோழனுக்கும் செட் ஆகலை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், பட் இருந்தாலும் இப்போ சோழனுக்கு டிவோர்ஸ் கிடச்சிருச்சுன்னா அவரோட வாழ்க்கையை அவர் பார்த்துக்கு வரல, அதுவே அவருக்கு நல்லதாக அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு சேரனுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா தன்னோட தம்பியை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டு மருமகளாக இருக்க நிலாவுக்கு தான் வந்து எல்லா தகுதியும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வீடே தலைகீழாக மாறி போயிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனாங்கன்னா கண்டிப்பாக இந்த குடும்பம் துண்டு துண்டா உடஞ்சி போயிடும் அப்படின்ற மாதிரி சேரன் அதை நினச்சி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே நிலாவும் கேஷுவலாக எப்பவும் போல் ஆஃபீஸ் போகிறாங்க. ஆனால் எப்பவும் ஆஃபீஸில் கலகலன்னு வேலை பார்க்குற நிலா இன்றைக்கி ஆஃபீஸில் ரொம்பவே டல்லாகவும் ரொம்ப டயர்டாகவும் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை கவனிச்சிட்டு இருக்க திவ்யாவும் என்னாச்சு நிலா, நீங்கள் ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க, ஏன்னா இன்றைக்கி உங்கள் முகம் சரியே இல்லையே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ உடனே நிலாவும் அது ஒன்றும் இல்லை திவ்யா, எனக்கு ஏதோ தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நான் காஃபி குடிக்கலான் இருக்கேன், சரி நீங்கள் இருங்க நான் போய் காஃபி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ திவ்யாவும் சரி வாங்க நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வேக வேகமாக காஃபி குடிக்கிறதுக்கு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி நிலா கிட்ட போய் உட்காடுறாங்க. உட்காந்து என்னாச்சு நிலா, நீங்கள் தலைவலின்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தலைவலியாக இருக்க வாய்ப்பு இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு மனசுக்குள்ளே குழப்பிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திவ்யா கேட்குறாங்க. அதுக்கு உடனே நிலாவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை திவ்யா, என்னோட பர்சனல் வேலை தான், சொல்லப்போனால் என்னோட பர்சனல் விஷயத்தில் எனக்கு ஒரு விஷயம் ரொம்பவே தலையை போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கு, அந்த விஷயத்துல நான் தான் அந்த முடிவு இப்படி வேணும்னு சொல்லி யோசிச்சு அந்த முடிவை சரியா யோசிச்சு எடுத்தேன், ஆனா இப்போ அந்த முடிவு சரியில்லாம இருக்குமோ, நான் எடுத்த முடிவு தப்பா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு எண்ணங்கள் தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி திவ்யா கிட்ட அந்த விஷயத்த மூடி மறைச்சபடியே இவங்க அட்வைஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப திவ்யாவும் ரொம்ப சிம்பிளான ஒரு அட்வைஸ் தான் கொடுக்குறாங்க. இங்க பாருங்க நிலா, நம்ம இன்னைக்கு வேணா ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கல, இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி தூக்கி எறிய ட்ரை பண்ணலாம், பட் ஆனா கடவுள் நம்ம லைஃப்க்கு எந்த விஷயத்த நமக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரோ அந்த விஷயம் நம்ம லைஃப் லாங் கடைசி வரைக்கும் இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா அதை நாம தான் புரிஞ்சுக்கிறது இல்ல, நாம தான் அந்த விஷயங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறோம். அதனால உங்க லைஃப்ல நீங்க எந்த விஷயத்தை தூக்கி எறியணும்னு நினைக்கிறீங்களோ அதை எரியறதுக்கு முன்னாடி அது எந்த அளவுக்கு ஒர்த்தான விஷயம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை தூக்கி எறிங்க, இல்ல அப்படின்னா கண்டிப்பா அதை மிஸ் பண்ணிட்டு நீங்க வருத்தப்படுற நிலைமை ஆயிடும் அப்படின்ற மாதிரி திவ்யா அட்வைஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நிலாவோட மனசுல இங்க சோழன் தனக்காக பண்ண எல்லா விஷயமும் மைண்டுக்குள்ள வந்து போயிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா சோழன் தனக்காக எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காரு, தான் அப்பா அம்மாட்ட இருந்து
தன்னை காப்பாற்றி இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்து அவர் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் அந்த மேரேஜில் கூட ஒரு ஜெனியூனிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஏன்னா என் மேலே கை வச்சது கிடையாது, என் மேலே என்னோட அனுமதி இல்லாமல் எதுவுமே வந்து தொட்டது கூட கிடையாது, என்கிட்ட அவர் தகாத வார்த்தையில் பேசுனது கூட கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் பண்ணுற எல்லா விஷயத்தையும் பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சோழன் வேற எந்த பொண்ணையும் லவ் பண்ண மாட்டேன், எந்த பொண்ணுக்கிட்டையும் நான் வந்து இந்த மாதிரி டீஸ் பண்ண மாட்டேன், விளையாட மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட எதுக்காக அவர் வந்து இந்த மாதிரி சத்தியெல்லாம் பண்ணணும்? அப்போனா என் மேலே அவருக்கு லவ் இருக்குல்ல, லவ் வந்து ரொம்பவே பியூராகவே வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சோழனை பற்றி இங்கே நல்லா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க யோசிக்கும் போதே இந்த விஷயத்தை டெவலப் பண்ணணும், முதல்ல நம்ம சோழன்ட்ட பேசி பார்க்கணும். ஏன்னா நாம டிவோர்ஸ் வேணும்னு சொன்னன்ற மாதிரி அதே மாதிரி இப்போ சோழனும் டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்போது சோழனுக்கு ஒரு வேளை நம்ம கூட வாழ விருப்பம் இல்லாமல் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிலா மறுபடியும் குழப்பமான நிலைக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அப்படி அவங்க அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ராகவ் வராரு. வந்த ராகவும், நிலா நாளைக்கு நம்ம கம்பெனியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் கம்பெனியில் இருக்க எல்லாருமே வந்து சாரீஸ் தான் கொடுத்துட்டு வரணும்னு பேசிகிட்டு இருக்கோம், அதனால் நீங்களும் நாளைக்கு காலையில் சாரியில் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி ராகவ் சொல்றாங்க. அப்ப அங்க வந்த திவ்யாவும், என்ன ராகவ் சொல்றீங்க, அப்படியா சாரி தானா, சரி ஓகே ஓகே கவலைப்படாதீங்க, என்கிட்ட இதுக்காகவே ஒரு சாரி எடுத்து வச்சிருக்கேன், நான் அதை எடுத்து உடுத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ராகவ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப ராகவும் இந்த மாதிரி திவ்யா கிட்ட பேசிட்டு நிலாவை தான் கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு லைட்டா வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்பதான் திவ்யாவுக்கு தெளிவா ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா ராகவ் நாளைக்கு கண்டிப்பா நிலாக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாரு போல இருக்கு, அதனாலதான் நிலாவை பார்த்து ஒரு மாதிரி ரொமான்டிக்கான லுக் விட்டுட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சது மட்டும் இல்லாமல் நிலா கிட்ட, நிலா நாளைக்கு நல்ல கிராண்டான சரியாக கட்டிட்டு வாங்க, சொல்லப்போனால் நாளைக்கு நீங்கள் தான் டாப் வியூவில் இருக்கணும், ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நிலாவும் வீட்டுக்கு வந்து இங்கே சோழன்ட்ட பேசலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சோழன் எல்லாருக்கிட்டையும் முகம் கொடுத்து பேசுகிறாரு. ஆனால் நிலா கிட்ட உட்காந்து பேசாமல் அவங்கள இக்னோர் பண்ணிட்டு தான் கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ இதை பார்த்துட்டு நிலாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சோழனுக்கு உண்மையிலுமே என்ன பிடிக்காம போயிடுச்சா, அவர் என் மேலே வச்சிருந்த லவ் எல்லாமே காணாமல் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்தையும் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல இங்கே நிலாவும் எந்திரிச்சு பயங்கரமாக சாரி எல்லாம் கட்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ இதை கவனிச்சுட்டு சோழனும், என்னாச்சு நம்மளால சாரி எல்லாம் கட்டிட்டு இருக்கா, ஏதாவது ஸ்பெஷலா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பட் ஆனால் அதை நிலா கிட்ட கேட்காம அமைதியாகவே இருக்காரு. அப்போ நிலா தான் இங்கே சோழனை கூப்பிட்டு, சோழன் என்ன ஆஃபீஸில் மட்டும் இன்னைக்கு ட்ராப் பண்ணிடுங்க, ஏன்னா சாரி கட்டிருக்கிறதுனால என்னால் பக்காவாக வந்து இந்த மாதிரி ஸ்கூட்டி ஓட்டிட்டு போக முடியாது, அது சரி வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு உடனே இங்கே சோழனும், சரி நிலா நான் ரெடியாக இருக்கேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அவரும் காருக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நிலாவும் கிளம்பி சோழனோட கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் டேரெக்டாக இங்கே நிலாவோட ஆஃபீஸ் வரைக்கும் போகிறாங்க. இது வரைக்கும் எப்போவுமே நிலாவும் சோழனும் ஒன்றா சேர்ந்து போனால் காருக்குள்ளே பேசிக்கிட்டே வருவார் சோழன். ஆனால் இப்போ ஒரு வார்த்தை கூட பேசாமல் ரொம்ப அமைதியாகவே நிலா கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இந்த விஷயம் நிலாவை ஒரு மாதிரியாக பாதிக்க ஆரம்பிக்குது. பட் அதை அவங்க வெளியில் காட்டிக்காமல் ஆஃபீஸ்க்கும் போயிடுறாங்க. அப்படி நிலாவை இறக்கி விட்டுட்டு அவர் கிளம்பலான்னு சொல்லி நினைக்கிறப்போ ராகவும், டே சோழன் வாங்க நீங்கள் உள்ளே வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே சோழனை உள்ளே கூப்பிட்றாங்க. அப்போ அவரும் இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்ப பார்க்குறாங்க. ஆனால் ராகவும், இல்லை சோழன் நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும் வாங்கன்னு சொல்லி சோழனை கையை பிடிச்சி டேரெக்டாக அந்த ஃபங்க்ஷனுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. இங்கே சோழனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது இவர் எதுக்காக என்ன இங்கே இழுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு மாதிரி வந்து ஷாக் இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல கரெக்டா இங்க எல்லாரும் சுத்தி நிக்க நிலாவும், என்ன இது என்ன மட்டும் தனியா விட்டுட்டு எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஷாக்கோட இருக்காங்க. அப்ப ராகவும் கையில ஒரு ரோஸ் எடுத்துட்டு போயிட்டு இங்க நிலா கிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க. நிலா ஐ லவ் யூ நிலா, நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி நிலா கிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இந்த பக்கம் நிலாக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அவங்க சோழனை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராகவ வேற இங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அவங்க ராகவையும் சோழனையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே சோழனுக்கு அப்படியே மனசே நொறுங்கி போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அப்படியே தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க.